அதுலேயும் டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லாம் இருக்குது. ஸோ லின்மன் தேரிய பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது வைப்ரேஷனல் கான்செப்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. பட் இன்ஷல்வுட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜனில் செகண்ட் ஆர்டராக வருது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி எனர்ஜி வந்து 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. இங்கே எஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு தி நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த வேல்யூ லார்ஜாக இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு டிஆர்பியில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இனிஷியலாக எடுக்கும்போது இங்கே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த இஏ கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஓவர் கம் பண்ணும். ஸோ இந்த இஏவும் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி